பூனைகளை இன்றைக்கி நம்ம எல்லாருமே வளர்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் பூனைகள் கடவுள்களாக இருந்துச்சு. பண்டைய எகிப்தில் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி பூனைகள் கடவுள்களாக இருந்துச்சு. பாஸ்டட் அப்படிங்கிற கடவுளாக பூனைகள் பார்க்கப்பட்டுச்சு. பூனை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்தோன்னா புருவத்தில் உள்ள முடியை எடுத்துட்டு அந்த பூனைக்கு துக்கம் அனுசரிப்பாங்க. அந்த அளவுக்கு பூனைகள் பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டுச்சு. பூனைகளை மம்மிஃபிகேஷன் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பூனைகள் மேலே அவங்க உள்ள மரியாதையை அது காட்டு. இதற்கு நடுவில் பூனைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பூனைகள் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதுனால பூனைகளை எல்லாருமே கொன்னாங்க. அதனால் எலிகள் அதிகமாச்சு. அதனால தான் பார்த்தோன்னா அந்த நூற்றாண்டுகளில் பிளேக் நோய் உண்டாச்சு. அதனால் லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. பூனைகள் உலகம் ஃபுல்லாக எப்படி பரவிச்சு? பூனைகளை கப்பல் மூலயமா எலிகளை பிடிக்கிறதுக்காக நிறைய நாடுகளில் விட்டாங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படி சொன்னால் பூனைகள் நிறைய நாடுகளில் பரவிச்சு. இன்டர்நெட்டில் அதிகமாக சர்ச்சாக இருக்கிறது எதை பற்றி தெரியுமா? பூனையை பற்றி தான்.